சென்னையில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனி இடிந்து விழுந்து இளைஞர் உயிரிழந்ததை தொடர்ந்து வீடுகளை கணக்கீடு செய்யும் பணி தொடங்கியது. பட்டினப்பாக்கம் அடுத்த ஸ்ரீனிவாசபுரத்தில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது. இதன் 4வது தளத்தில் உள்ள பால்கனி இடிந்து விழுந்ததில் குலாப் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இதனையடுத்து குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடுகள் கணக்கீடு செய்யும் பணிகள் அதிகாரிகள் வந்தபோது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதிய குடியிருப்புகள் கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்தார். இதையடுத்து கணக்கீடு பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மழை வெள்ள நிவாரணமாக 177 கோடியே 36 லட்சத்திற்கான அரசின் கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். ஃபெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி ஒரே நாளில் 48.4 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதையடுத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, காரைக்கால், ஏனா பகுதிகளில் சேர்ந்த 3,54,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 5,000 நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதற்கு சுமார் 177 கோடி செலவாகும் என அரசு சார்பில் நிதித்துறையின் ஒப்புதலுக்கு கோப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் அந்த கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிவாரண நிதியானது பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் செலுத்தப்பட உள்ளது.